இன்னைக்கு நம்ம த்ரெட் வச்சு எப்படி பைப்பிங் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி நெக்குக்கெலாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபூட்டை ஒன் சைட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃபூட் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம த்ரெட் அதுக்குள்ளே நடுவில் சென்டரில் வச்சுட்டு அந்த த்ரெட்டு ஓரத்துலேயும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு சைட் தைக்கிற ஃபூட் போட்டோன்னா தான் நமக்கு இது தைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம த்ரெட்டு ஓரத்துலேயும் தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நான் ஸ்லீவுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போயும் நம்ம அந்த த்ரெட்டு ஓரத்துலேயும் தையல் போட்டுக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்தை நம்ம இது மேலேயே வச்சு திரும்ப ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போயும் நம்ம அந்த த்ரெட்டு ஓரத்துலேயும் நல்லா மேடாக தெரியும், நம்ம அது ஓரத்துலேயும் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓரத்தில் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ திருப்பி பாருங்கள், நமக்கு அழகான த்ரெட் பைப்பிங் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எப்பவும் போல் திருப்பி போட்டு அந்த பைப்பிங் ஓரத்துலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி நெக்குக்கு ஸ்டிச் பண்ணனால இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு த்ரெட் பைப்பிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்தை வச்சு இதே மாதிரி சுற்றி தையல் போட்டுட்டு திருப்பி எடுத்தோன்னா இன்விசிபிள் பைப்பிங் நமக்கு கிடச்சிரும். நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள்.